வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு சூடோ லேபிளிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். இதில் வந்து செல்ஃப் ட்ரைனிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாடல் ஃபஸ்ட்டு லேபிள்டு டேட்டாவில் ட்ரைன் ஆகும். அதுக்கப்புறம் அன்லேபிள்டு டேட்டாவுக்கு அதுவே லேபிளை ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த அன்லேபிள்டு டேட்டாவுக்கு தானாகவே லேபிளை ப்ரிடிக்ட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம சூடோ லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபேக் இல்லை டெம்பரரி லேபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் லேபிள்டு டேட்டாவும் அந்த சூடோ லேபிள்டு டேட்டாவையும் ரீஅனலைஸ் பண்ணி ட்ரைனிங் கண்டினியூ ஆகும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய டேட்டாவை லேர்ன் பண்ணுறதால மாடலோட அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்குது, கேட் அண்ட் டாக்ஸ் இமேஜஸ். ஸோ அதில் 100 லேபிள்டு இமேஜஸ் மட்டும்தான் மாடலுக்கு தெரியும். ஸோ பட் மாடலால் 1000 அன்லேபிள்டு இமேஜஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? மாடல் ப்ரிடிக்ட் பண்ணுற லேபிளிலிருந்து ரீட்ரெயின் ஆகிட்டு ஸ்ட்ராங்கர் மாடலாக அது கன்வெர்ட் ஆகும். சூடோ லேபிளிங்கிறது அதோட ஓன் ப்ரிடிக்ஷன்லேருந்து லேர்ன் பண்ணுற ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.